மொத்து மீனா 2 பேருமே சேர்ந்து தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எதுக்காக இவங்களுக்கு இந்த ரூம் விடணும், இனிமேல் ரூம் எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் நல்லா தூங்கிட்டே இருக்காரு. எழுப்புறாங்க, ஆனால் எழுந்துக்கவே இல்லை. அதுக்குள்ளே வராரு முத்து. என்ன இன்னைக்கு நான் தானே இந்த ரூமில் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் நல்லா தூங்கிட்டே இருக்காரு, வேணுன்னா போயிட்டு அவர் கூட நீங்கள் தூங்குங்க, நானும் மீனாவத்தை வெளியே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அப்படியே பார்க்குறாரு முத்து, எதுவுமே பேசவே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விட்டு கொடுப்போ, அவன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான்ல, நிறைய வேலை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், பெரிய வேலை. சரி வா மீனா, நம்ம மாடியிலே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் தூங்கிட்டு இருக்காரு. அப்போது பார்க்குறாங்க அப்படியே ரோகிணி. இனிமேல் இந்த ரூமை விட்டு கொடுக்கவே கூடாது, கண்டிப்பாக இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. மனோஜ் ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்காரு. இன்னும் சாப்பிட்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை, இன்னும் சாப்பிடவே இல்லை, அவர் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி சாப்பாடு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயும் எழுந்துக்கவே இல்லை. என்ன இவன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான், இவன்லாம் என்ன பண்ணுவானோ ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சு, எழுந்துக்கவே இல்லை. என்ன ஆச்சு, வேலைக்கு வேற போகணும், இன்னும் எழுந்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. எழுந்திருப்பா, அப்பா எழுந்திரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கொஞ்சறாங்க. அப்படியே எழுந்து மடியிலேயே படுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன விஜயா பண்ணிட்டு இருக்க, அவனை எழுந்து போன்னு சொல்லாமல் ஒரு சின்ன குழந்தை கொஞ்சிட்டு இருக்க மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. அவன் பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான், கடையை திறந்துட்டு இங்கே படுத்துக்கிட்டு தூங்குறான். அங்கே எப்படி அவன் கடையை நடத்துவான், என்ன இது திறந்து அடுத்த நாளே இப்படி தான் தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக கத்துறாரு. இருங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. அப்போ கூட எதுவுமே எழுந்துக்கவே இல்லை. அவன் தலையில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றுங்க, அப்போ தான் அவன்லாம் அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், என் பையனை நான் எழுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கோவம் வருது ரோகிணிக்கு முத்து பேசும்போது. அப்படியே கிட்ட போயிட்டு எழுந்துருங்க மனோஜ், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாங்க. இரு ரோகிணி கோவப்படாது, நான் எழுப்புறேன் அவனை, அவன் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் அவன் தூங்கிட்டு இருக்கான், வேறு எந்த காரணமும் இல்லை, அவன் எழுந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே எழுப்புறாங்க. மனோஜ் அம்மா போம்மா அப்படின்னு.